இந்த ஜெனரேஷனை பத்தி ஆய்வு சொல்ற பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பாப்போமா? ஃபர்ஸ்ட்ல பிளஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், access to information is very high. இன்ஃபர்மேஷன்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதோட நிறைய நாலேஜ் உள்ளவங்களாவும் இருக்கிறாங்க. கான்ஃபிடன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் திங்கிங். பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, முந்தைய ஜெனரேஷனை விட இப்போ உள்ள ஜெனரேஷன் தன்னம்பிக்கையோடையும் சுதந்திர சிந்தனையோடையும் இருக்கிறாங்க. தொழில்நுட்பத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ். எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு லேர்ன் பண்றவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. மோர் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டார்ட் அப், ஃப்ரீலான்சிங் அண்ட் இனோவேஷன். இப்போ மைனஸை பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட், டூ மச் கம்பேரிசன். தன்னை பிறரோட ஒப்பிட்டு பார்த்து மன அழுத்தத்துக்கு ஆளாகுறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை தானே பிரஷர் பண்ணிக்கிறாங்க. அதோட தான் எமோஷன்ஸ் அண்ட் பேஷன்ஸ், பொறுமை ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே போகுது. தேர்ட் பாயிண்ட் தான் வேஸ்டிங் டைம் ஆன் சோஷியல் மீடியாஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நாலாவது பாயிண்ட், வயசுக்கு மூத்தவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை டே பை டே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அண்ட் ஃபைனலா, எக்ஸ்பெக்டிங் ஃபாஸ்ட் ரிசல்ட் வித்வுட் எஃபோர்ட்ஸ். எஃபோர்ட்டை சரியா போடுறதுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை டக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. இன்னும் பல இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.